ஹாய்ங்க. சென்னை லீலா பேலஸில் பிரியங்கா அருண் அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக பிளேட் டெக்கரேஷன்ஸ் பண்ண நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. லோட்டஸ், ஏன்ஷியன் தமிழ் லெட்டர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட நேம் போர்டு ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக 51 பிளேட்ஸ் கேட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், நட்ஸ், சேவரிஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோங்க. எல்லா 51 பிளேட்ஸுமே ஃப்ரெஷ் ஃப்ளார் டெக்கரேஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குங்க. கிளைண்ட் நம்மளுக்கு அவங்களோட பேக்ட்ராப் வீடியோஸை முன்னாடியே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லேருந்து நிறைய கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட 51 பிளேட்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. பேக்ட்ராப் பார்க்கும்போது 99% ஆஃப் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பேக்ட்ராப் பார்க்கும்போது ஒரு திருவிழாக்கே போன ஒரு ஃபீல் கிடச்சிச்சுங்க. அவ்வளோ கிராண்டாகவும் யூனிக்காகவும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. 51 பிளேட்ஸுமே பாக்ஸஸ், ஸ்டாண்ட், பேஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. ஒரு பிளேட்டுமே டிஃப்ரெண்ட்டான அக்ரலிக் கட்அவுட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தோங்க. அக்ரலிக் கட்அவுட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு பிளேட்டுக்குமே நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளார் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருந்துச்சுன்னே சொல்லலாம். கிளைண்ட்டுக்கு இந்த டெக்கரேஷன் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்கும்போது. 51 பிளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சுங்க. அங்கே வேறு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்ட்டு பூ வச்சுக்கணுங்கிறதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு ஃப்ளவர் ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுங்கிறதுனால வளையல் போடுறதுக்காகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. இந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே நம்மளோட மாம் டு பி என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்களோட என்ட்ரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு 4 குட்டீஸோட நம்மளோட மாம் டுபியோட என்ட்ரி ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. நம்மளோட ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட்டில் ஒரு லைட் மியூசிக் ட்ரூப் சூப்பராக வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்கும்போது அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் இவங்களும் வீணை வாசிச்சாங்களாம். இவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டில் பேக்ட்ராப், ஃப்ளவர் ஸ்டேஷன், மியூசிக் இப்படி எல்லாமே சூஸி அண்ட் யூனிக்காக இருந்துச்சுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உட்ஸோ பிளேட் டெக்கரேஷனும் இருக்கிறத நினச்சி நம்ம ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோங்க. ஆமாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பிளேட்டும் ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப எலகெண்ட்டாகவும் நம்ம அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சிச்சுங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இவ்வளோ கிராண்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு பிளேட் டெக்கரேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் புக் பண்ண வேண்டியது உட்ஸோ பிளேட் டெக்கரேஷன்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃபங்க்ஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸை இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் ராதிகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.